வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்டஃப்டு சப்பாத்தி பார்க்க போறோம். பாலக்கீரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த சப்பாத்தி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயம் இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த சப்பாத்தியை அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி தொக்கோட சர்வ் பண்ணியிருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க 2ஆ கட் பண்ணி நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு இந்த பாத்திரத்துல 2 கப் கோதுமை மாவு, இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, நல்லா சாஃப்டா இருக்கு. மூடி வச்சிடலாம். மாவு ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்க்கிறேன். வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விதையோட பச்சை வாசனை போயிடுச்சு. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், குறைஞ்ச தீயிலே இதை 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க. வதக்கிட்டு இது கூட கட் பண்ணி வச்ச பாலக்கீரையை சேர்க்கிறேன். இந்த கீரை மிதமான தீயில 2 நிமிஷம் வதங்கட்டும். கீரை 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. இது கூட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து வச்சலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட 1ல இருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1ல இருந்து 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். ஸ்டஃபிங்கை வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சுட்டேன். இப்ப இதை உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். இப்ப மாவு ஊறிடுச்சு. இத மறுபடியும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிட்டு உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். மாவு லைட்டா தூவி பெரட்டிட்டு இத சின்ன ரவுண்டா தேய்ச்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. மறுபடியும் லைட்டா மாவு தூவிட்டு தேய்ச்சிடலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டா இந்த மாதிரி டச் கொடுத்து தேய்ச்சுக்கங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சோம்னா ஸ்டஃபிங் வெளியில வந்துடும். தேய்ச்சாச்சு. இந்த திக்னஸ்க்கு இருக்கு. இப்ப இதை போட்டு எடுத்துடலாம். சப்பாத்தியை போடுறதுக்கு கல் போட்டு சூடாயிடுச்சு. நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை போட்டுட்டு எண்ணெய் எதுவும் விட வேண்டாம்.
30 இருந்து 40 செகண்ட்ஸ் வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். 40 செகண்ட்ஸ் போல வெந்துருச்சு. மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் இதுல எண்ணெய் சேர்த்துருக்கேன், இதுக்கு பதில் நீங்க நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டுட்டு அந்த சைடு வேகட்டும். மேல கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்ப 2 சைடுமே சப்பாத்தி வெந்துருச்சு, எடுத்துடலாம். சத்தான சுவையான பாலக்கீரை உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.